கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 3 கிராமங்களில் பாட்டி, சித்தப்பா, சித்தி, தம்பி, காதலி என 5 பேரை சுத்தியலால் அடித்துக் கொன்ற இளைஞர் தாயையும் கொடூரமாக தாக்கிவிட்டு பின் விஷம் குடித்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். வெஞ்ஞாரமூடு காவல் நிலையத்தில் சரணடைந்த அஃபான் என்ற இளைஞர் பாங்கோட்டையில் வசித்த தனது பாட்டி சல்மா பீவியை காலையில் கொன்றுவிட்டு பின்னர் எஸ்என்புரத்தில் தந்தையின் சகோதரர் லத்தீப், அவரது மனைவி ஷாகிதாவை கொன்றதாக கூறப்படுகிறது. பின்னர் மாலையில் புல்லம்பராவில் உள்ள தனது 13 வயது தம்பி அப்சன், காதலி ஃபர்சானாவையும் அடித்து கொன்றுவிட்டு தாயையும் தாக்கியதாக போலீசில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து போலீசார் அந்த இடங்களுக்கு சென்றபோது அஃபானின் தாயார் ஷெமி மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார். கடந்த 2 நாட்களாக அஃபானின் காதலி அவரது வீட்டில் தங்கியிருந்த நிலையில் இது தொடர்பாக குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் கொலை செய்த அஃபானுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று கூறப்படும் நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த கொடூரத்தை அரங்கேற்றினாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது.